எவ்வளோ லைட் ரவுண்டு மியூசிக்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே போட்டுருங்க. ஸ்லோ மோஷன் போட்டுங்க. ஆகட்டுமா? எடுத்துட்டு கூட அடி. சரி, ஓகே. நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். பன்னிக்கீரை வந்து பச்சை வாறு சாப்பிடுவாங்க. என்னோட நண்பன் வந்து அதை அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்ததே இல்லையாம்மா. இன்னைக்கு பார்ப்போம். இதுதான் நம்ம நண்பன் கொஞ்ச நேரம் கழித்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். பன்னிக்கீரை இதை பச்சையாக சாப்பிட்டு பார்த்தது இல்லையாம்மா. இங்கே தெளிவாக காட்டுறது பாடுறா. இதையும் எடுத்துக்க. ஓகேவா? அவ்வளோதான். ஆகாட்டு ஆனால் செம்மையாக இருக்குது. அது டீசெண்டாக இருக்குது. அப்போ எல்லாம் பரிசு சமைக்க சாயந்தரம் ஆக்கிடுவீங்களாட்டுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா அடுப்பு பற்றிக்கிட்டா நீ ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்களா? அப்புறம் ஆமாம், கத்தி பைக்கில் எடுத்துட்டு கத்தி தேவையில்ல. நம்ம உடஞ்சிடும். அப்படியே வேணாம் கத்தி தேவையில்ல, உடச்சிக்கலாம். கூட்டி சாவி எடுத்துட்டு நண்பர்களே, வியூஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பிளேஸு. பாய்ஸ் இன்னைக்கு எல்லாமே நியூவாக இருப்பாங்க. பன்னிக்கறி நண்பர்களே கொட்டிக்கலாம். ஓகேண்ணே. அடுப்பை மட்டும் அணையவே விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்கண்ணே, கிண்ட ஆரம்பிச்சிடலாண்ணே, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கணும். கரண்டி எது இதா? நல்லா வளர்த்தியாக எடுத்துட்டாங்க. ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட போகிற இலை. எப்படி சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டு காட்டுறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். விட்டுட்டு சாப்பிட்றோன்ட்டு கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு எடுத்து வச்சுருப்பேன். இது வந்து ரவியோடைய வாக்கு. மசாலா போடுறதெல்லாம் எல்லாம் போடு. எப்படி போட்டுருக்கு? மக்களே, எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துங்க. மச்ச ஆரம்பிக்கிறோம். மக்களே, கறி நல்லா உருண்டு வந்துருச்சு. உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். பன்னிக்கறிக்கு தண்ணி இது எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மக்களே, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கறி உருண்டு வந்துருச்சு, உப்பு போட்டுக்கலாம். மக்களே, உப்பு போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவர் எல்லா மசாலாவையும் பேர் சொல்லி போட்டுட்ருக்காரு. பட் அவர் பேர் என்னன்னா மணிகண்டன். அவர் பேர் மணிகண்டன். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. என் பேர் என்னன்ட்டு முன்னாடியே சொன்னேன், ஆனால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபயராக சொல்கிறேன், பார்த்துங்க. இன்னும் தம்பி பேர் சதீஷ், அண்ணன் பேர் ராகேஷ், இவர் பேர் வந்து ராகேஷ். எல்லாம் மைண்டில் வச்சுங்க. ஹலோ மக்களே, அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. அடியில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குங்க. இதான் பன்றி, அந்த பன்றியோட இதுக்கு தான் எண்ணெய் வந்து நீங்கள் சேர்க்கவே கூடாது. மச்சான், ஒன்று கேட்கணும். இந்த மசாலாலாம் ஏது மாப்பிள்ள? அதை பற்றி நான் பேசலாமா? இல்லை அதெல்லாம் வந்து வீட்லேயே நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக எடுத்து வாங்கி வச்சது.
மாஸ்டர். நானும் மாஸ்டர். சமைக்கலாம் தெரியாது. அண்ணன் இருக்காரு, அண்ணன் பத்துவார். உட்காருங்க மன்னர். மக்களே நல்லா வந்து கறி உருண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். மக்களே மன்னிக்கவும், மசாலா சேர்த்துனதெல்லாம் வீடியோ எடுக்காமல் விட்டாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா மிளகாப்பொடி, மட்டன் தூள், சிக்கன் தூள் இதுதான் மக்களே போட்டோம். மக்களே இதை நீங்கள் கேட்டே ஆகணும், வலுக்கட்டாயமாக நான் சொல்லியே தருவேன். இந்த வீடியோவோட டைட்டில் இருக்குது, பேர் என்ன நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஆனால் கேளுங்க, அதுக்காகவே இந்த வீடியோவை பார்த்த மாதிரி இருக்கும். மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இவங்க 2 பேர் என்னென்னா அமைதியாகவே இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் காட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவங்க 2 பேரும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. மக்களை சமைக்கிறனால இப்போ எதுவும் பேச முடியல, சமைச்சு முடிச்சுட்டு பேசுகிறேன். அண்ணன் தெளிவாக பேசுகிறாரு. எதை பற்றி பேச போகிறேன்னு கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல. அதுதான் சமைச்சிட்டு இருக்கிறேன்ல, அதனால பேச முடியல. என்ன மக்களே இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி அடியில் இருக்கும், என்ன இருக்குன்னு பாருங்கள். இதனால தான் நாங்கள் எதுவுமே சேர்க்கலை. என்ன மச்சாது? அதுதான் இருக்குது. எல்லாம் காட்டினீங்க, ஆற்ற காட்டினீங்களா? நல்லா எடுத்துச்சு. ஹைலைட்டு இந்த ஆறு தான். ஹைலைட்டு ஆறு. அங்கே போய் தான் தெரியும். ஆற்றுக்குள்ள ஒரு சொர்க்க வாசல் மாதிரி. அந்த வாசலை கொஞ்சம் காட்டு, சுற்றிலும் காட்டு. மரம் இருக்கனால ஒன்றும் தெரில. அங்கே அப்புறமா அப்புறம் அடுப்பை காமி. ரெண்டாவது இடம். விதையா இருக்கு, கொட்டையா இருக்கு, எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டியா? எப்படா கரைக்கிறது? தெரிஞ்சாண்டா கரைப்பேன். நீ பாட்டு கையில கொடுத்துட்ட. நான் போக போக வந்து கத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து எதுவுமே தெரியல, எதுவுமே எனக்கு வந்து என்ன பண்றது எதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் போக போக வித்தையை காட்டுறேன், பார்த்துங்க. வலுக்கட்டாயமாக நீங்கள் பார்த்தே ஆகணும். சும்மா விட்றதா இல்லை. நானும் எவன் என்னென்னமோ பண்ணுறேன். ஒன்றுத்துக்கு ஆகாதெல்லாம் ஃபேமஸ் ஆகி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு லைட்டாக வயிறு எரியுது, அதுக்காகவே நான் இந்த சேட்டை பண்ணுறேன். இன்னமும் பண்ணுவேன். ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே தண்ணிக்குள்ள இருந்து காஞ்சனா மாதிரி தெரியாது. ஐயா போலீஸ் அங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கு. தண்ணிக்குள்ள அடிச்சு கூட சொல்லிடாதீங்க. ஐம் வெயிட்டிங். நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். நீங்களும் வீடியோ எப்போ இது முடியும்ன்ட்டு நீங்களும் வெயிட்டிங்கில் தான் இருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் பாருங்க, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆயிரும். ஆன் பண்ணவே இல்லையா நீ இன்னும்? ஏன்டா ஆன் பண்ணவே இல்லையா? நண்பர்களே தக்காளி எல்லாம் புளிஞ்சு விட்டாச்சு. அண்ணன் வந்து இப்போ கிளறுவார். என்னடா காமெடி பண்ணுறீங்க? முதல் மேட்டர் என்னடா, ஆன் பண்ணவே இல்லை என்ன வரைக்கும்? ஆமாம் மச்சி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடுறது தெரியுமா? இங்கே காட்டு திருப்பு. மக்களே கோச்சிக்காதீங்க, தம்பி வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டான். அடுத்த வாரம் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எதுவுமே மிஸ் ஆகாது. நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோ பார்ப்பீங்க. இதில் 1-2 மிஸ் ஆகிருக்கும். யாருமே கோச்சிக்காதீங்க, உங்களுக்காகவே லென்த்தாக வீடியோ போடுறோம், பார்த்துங்க. அப்படியே அதாவது என்னென்னா, தக்காளி புளிஞ்சு விட்டதை மிஸ் பண்ணியாச்சு, அதனால் அதை காட்ட முடியல. தக்காளி மட்டும்தான் உள்ளே இருக்குது. புளிஞ்சு விட்டோன்னா இப்போ எப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்லாம் செம்மையாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கறி வந்தால் மட்டும் போதும். அதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங், அதுக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகேவா? காலையில் இருந்து யாருமே சாப்பிடல. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைன்ட்டு தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சொல்லிட்டே இல்லையா? ஏண்டா நீ இப்போ பேசுகிறப்ப இது கொதிக்கிறதுல எடுத்துருக்கேன்ல, அது வாய்ஸை மட்டும் அப்படியே அழகாக கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது. அப்புறம் சப்ஸ்கிரைப் இது ஃபாலோவர்ஸ் வர மாட்டாங்க. ஆமாம் மாப்பிள்ள, பன்னிக்கிற வேறு கொஞ்சம் லேட்டாகும். வெந்துருச்சு.
ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பாரு. அண்ணன் வந்து மக்களே அண்ணன் வந்து வெந்துருச்சான்னு பார்க்க போகிறாரு. ருசி பார்க்குறாரு. ஆனால் சூடு தாங்க முடியாமல் இப்போ தடுமாறுவார். நல்லா இருக்கு மக்களே. இன்னும் கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ரெடி ஆனோன்னா எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம் வாங்க. வருத்தமாக இருக்குது. நண்பர் போகிறாரு. நானும் எவ்வளோ சொன்னேன் கேட்கல. போகிறேன் இருந்துட்டு போகிறாரு. கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் கடைசி வரைக்கும் இருக்குன்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக இருப்பார். எல்லாருமே ஒன்றாவே இருப்போம். ஓகேவா? கடைசி வரைக்கும் இருப்போம். அண்ணன் ஒரு ஆள் தான் வந்து அயராமல் கிண்டிகிட்டே இருக்கார். நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். PRA VEE அப்படின்னு போட்டேன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம். FRNDன்னு போட்டேன். மக்களே, இதுதான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிற தட்டு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்குத்தட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பாக்குத்தட்டு. பாக்குத்தட்டு ஓகேவா? நல்லா பார்த்துங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வரலாம். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஃபாலோ மீ. மாப்பிள கழுவுறேன்னு சொல்லி கிழிச்சிடா மாப்பிள. யூஸ் ஆகும் தெளிவாக இருக்கா? அப்போ அங்கே வைக்கலாம். மாப்பிள நீலாம் முன்னாடியே இந்த இது பண்ணுறேன்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அவனை எப்போயும் நான் தூக்கிட்டு போயிருப்பேன் மாப்பிள. ரவி வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் கரெக்டாக வருவான். ஓகேவா? என் பேர் தான் ரவி. கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நான் தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். நல்ல பையன், நல்ல பையன். உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல பையன். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நினச்சதை சாதிக்க முடியும். ஓகேவா? நல்லதாகவே நினச்சிருக்கேன். நல்லதாகவே விதைச்சிருக்கேன். விதைக்கிறது எப்படி முளைக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் சேர்ந்தே பாருங்கள். ஓகேவா? கேட்கலாமா? கறி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இறக்க போகிறோம். அண்ணே எவ்வளோ? 1/4 கிலோ கறி முடிஞ்சு டேஸ்ட்டு பார்க்குறேங்கிற பேரில் அதுக்குள்ளே சாப்பிட்றோம். வாங்கினது எல்லாம் என்ன பண்ணுறோங்கிறத முக்கியம். புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, இது நான் தட்டை ரெடி பண்ணட்டுமா? ரெடி பண்ணுவாப்ல. அண்ணே டேஸ்ட் பார்த்து கறி வந்துருச்சு. டேஸ்ட்டும் நல்லா வந்துருக்கு. அவ்வளோதான். அடுப்புலேருந்து தட்டி இறக்கிட்டோம்னா சாப்பிட ஆரம்பிக்கலாம். பன்றிக்கறி வறுவல் ரெடி. ஆற்றுக்குள்ளே பசங்களோட இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் எடுக்கிற வீடியோ இது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அனுபவம் இல்லை. இதுதான் வீடியோ. மச்சான் பண்ணியிருக்காப்புல. எனக்கு இதுதான் வீடியோ. சரிங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியல. அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். மக்களே நல்லா வெந்துருச்சு, பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்து சாப்பிட போயிடுவோம். இஞ்சி இருங்க மக்களே பார்த்துங்க. மக்களே இப்போ வந்து என்ன நடந்து போச்சுன்னா, அந்த தவறை வந்து நீ இதுக்கு மேலே வந்து நீ தான் மக்களே அருமையாக வந்துருச்சு. இறக்கிடலாம், இறக்கிட்டு சாப்பிட்லாம். வாங்க பற்றி இறக்க போகிறோம், நல்லா சாப்பிட போகிறோம். நல்லா சுவையான இது. மண்ணில் வைக்காது. இரு அடியில் இருக்கிற கிளியர் பண்ணுமா? இப்போ இரு ஒரு நிமிஷம் அதை கிளியர் பண்ணிடு.
இருடா தூக்குடா மேலே அங்கிட்டு தள்ளி வச்சு மேலே தூக்குடா இலையில வந்துரு போகுது. ஓகேவா மேலே தூக்கு தொடச்சாச்சா இதை வைக்கிறதுக்கு ஒரு இலையை எடுத்துக்கணும் இந்த இலை மேலே தான் அதை வைக்கணும் நான் உட்கார்றேன்னா அதை எடுத்துருப்பேன். இந்த இலை மேலே இறக்கி வை ஓகேவா கடைசி வரைக்கும் அது வந்து அந்த இலை மேலே தான் இருக்கணும் மொத்தமாக குட்டிட வேண்டியது. இங்கே பாருங்க இறக்கி எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னமும் கொதிக்குது. கட்டை கட்டை இதுதான் மண் சட்டியின் மகிமை. சரி கறியை போடுவோமா? மாப்பிள்ளை என்ன கொதிக்குது பத்தியா? ம் கறியை போட்டுடலாம். சரி ஒரு 4 துண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோண்டா. ம் மீன் போடுறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ம் ஓகேடா. ம் இது பார்த்தீங்கன்னா மீனுக்கு ஓகே இன்னும் கட்டாத அப்புறம் மீன் கடைசியாக வைக்கிறானுங்க அப்படின்னாங்க. அங்கே ரிட்டும் போகும்போது ஞாபகப்படுத்துங்க. இப்போ கறி வந்து கொட்டலாமா? செருப்பு கழட்டி விட்ருங்க. செல்லங்க மேலே வச்சிருக்கா. அப்படி எடுத்துறேன். இது கரெக்டாக வரும். விட செட் பண்ணிக்கலாம். உட்கார வெயிலெல்லாம் வரைக்கும் போகிறேன் குடி ஒரு கையில் அங்கே குடி. ஃபஸ்ட்டு இரு ஃபஸ்ட்டு இதை எல்லாமே கொட்டிடலாமா? சரிட்டு ஆண்டு வலிச்சு ஆனால் அருமையாக இருக்குது. ஓகே இருமச்சான் கைகள் வந்து நம்ம மாப்பிள்ளை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவோம் எப்படி இருக்கு பாருங்க. கறி பார்க்கும்போதே ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாப்பிள்ளை நிஜமாவா? அருமையாக இருக்குது. ப்ராமிஸாக சாப்பிட்டு பாரு. அடுத்து அவனை சாப்பிட சொல்லிட்டு அடுத்து தம்பி சொல்லுவான். வாழ லெவல் இருக்கு. சூப்பர். நீங்கள் வாங்க மக்கள் சாப்பிடலாம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அடுத்து அண்ணே சொல்லுவார் மக்களே. அடுத்து நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. எங்கள் சமையலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஐயோ மணிகண்டன் நண்பர் சொல்லுவார் மச்சான். மக்களே இங்கே பாருங்க நல்ல சூடு, இன்னமும் தொட முடியல. இரும்பு வேற கடைசி வரைக்கும் கறி கையில் தொடவே இல்லை. அனுபவத்தை பகிர்ந்துக்கவும். மக்களே நிஜமாவே வேற லெவல், வேற மாதிரி மக்களே. அல்டிமேட்டாக இருக்குது. இதில் எண்ணெய் மட்டும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய். பார்க்கும்போதே அதை பார்க்கும்போதே இன்னும் நல்லா சுவையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது பாருங்கள். அறிவு மொத்தமாக இருக்கனால உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன். இதில் இப்படி தொட்டு சாப்பிட்ணும். ஆற மாட்டேங்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாரோடைய கையும் வாயும் சும்மா இல்லை. நம்ம சன்னியை தான் பண்ணுறியா? ஒரு தரமான எலும்பு ஒன்று சிக்கியிருக்கு. அது என்கிட்ட சிக்கியிருக்கு. மோசமான நிலைமையில் இப்போ நான் வேட்டையாட போகிறேன் பாருங்கள். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. சொல்கிறது வார்த்தை இல்லை சொல்கிறது. பசி நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது. கடைசி வரைக்கும் யார் சமைச்சாங்கன்னு சொல்லவே இல்லை. சமைச்சது அண்ணன் தான். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம். எல்லாருமே சேர்ந்தா போகணும். பிரதர்ஸ்
2 பேரும் பிரதர்ஸ், பிளட் பிரதர்ஸ். இந்த என்டிட்டிஸ் இப்போ ரொம்ப முக்கியமாக. நான் அவனோட தம்பி, இவன் என்னோட தம்பி, மச்சான் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் தம்பி, எல்லாருக்குமே எனக்கு ஃப்ரெண்டு, இவனுக்கு அண்ணன். மச்சானை பார்த்துருப்பீங்க. இவர் தான் அவர் ஜம்முன்னு இருக்காரா? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது. அவரே பேசிக்கிறாரு. ரைட்டு, நீங்கள் பேசலாம், அப்புறம் நான் தான்டா பேசிக்கணும். எல்லாரோட விளைப்பும் இருக்குது. ஓகே, சாப்பிடுங்கண்ணே. எல்லாரும் சேர்ந்து ஒரே டைமில் சாப்பிட போகிறோம். வாயில் ரெடியா? சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. ஓகே மக்களே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இல்லைண்ணா, இல்லை நல்லா இல்லை. நீங்கள் அந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஏதோ மிஸ் ஆகுது. இதுதான். இதுதானே வீடியோவா? உட்காருங்க, உட்காந்து சாப்பிடுங்க. சுளுக்க கிடைக்குது. என்னையும் தானே கிடைக்குது. என்னெல்லாம் வந்து அட்டாக் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு போகும்போது இப்போ எல்லாம் புண்ணு போகும். ஆனந்த் மக்களே, ஃபஸ்ட் டைமு இப்போ தான் மாப்பிள்ளை வந்து பச்சைக்கறியை பன்னிக்கறியை சாப்பிட்றத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் என் வாழ்நாள். நான் பல வருஷமாக சாப்பிட்றேன். அப்படி யாராவது நீ சாப்பிடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிடுவேன், எல்லாருமே சாப்பிடுங்கன்னு நம்புகிறேன். மச்சானுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இருக்கிற டேஸ்ட்டுக்கு பேசக்கூட முடியல. சீக்கிரம் சாப்பிடணும் போலவே இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ சாப்பிட்டு பேசுகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ சாப்பிட்டு உங்களோட நாங்கள் பேசுகிறோம். ஓகே, எனக்கு டைம் இல்லை. சாப்பிடுங்க, நீங்களே சாப்பிடுங்க. பாய் மக்களே, எனக்கு டைம் இல்லை. பாய் மக்களே, தப்பு. பாய் பாய் பாய். கடைசியாக ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு பாய் சொல்கிறேன். நான் ஒரு 5-6 சாப்பிட்டேன். எங்கேயோ போயிடுச்சு. அருமையாக இருக்குது. டேஸ்ட்ண்ணா வேறு மாதிரி வந்துச்சு. என்ன இங்கே போகிறேன், இங்கே போகணும், இங்கே போகணும், 2 பக்கம் சூப்பராக இருக்குது. பாய் பாய், லவ் யூ. அம்மா டாட்டா. மீனுக்கு வைக்கிறதா சொல்லியிருந்தது, அது அப்படியே பத்திரமா தான் இருக்குது. பார்த்துங்க, மீனை ஏமாத்தல, மீனுக்கு வைக்கிறோம். ஓகே, அந்த எண்டு போகிறதுக்குள்ளே மீன் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடும். கண்டிப்பாக. சரி மக்களே, எல்லாம் குளிச்சாச்சு. மேலே போயிட்டு எண்டா ஒரு வயசை கொடுப்போம். மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா வீடியோவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல வீடியோ, பர்ஃபெக்டான ஒரு சமையலோட, இன்னொரு நல்ல மெசேஜோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்டருந்து நான் விடை பெறுகிறேன். எல்லாருடைய சார்பாகவும் சொல்கிறேன். யாருக்குமே வாய் வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு பேசிகிட்டே இருக்கலான் இருக்குது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், இது மேலே ஒரு லவ், இந்த வீடியோ மேலே எனக்கு ஒரு லவ் வாட்டி பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல வீடியோவாக பண்ணுறதுக்கு நல்ல வீடியோவாக உங்களுக்கு வரும், நல்ல டிஷ் வரும். அதுக்கு நான் கேரண்டி, நாங்கள் எல்லாருமே கேரண்டி. நான் மட்டும் மாட்டிக்க மாட்டேன், எல்லாரையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சொல்கிற மாதிரி தான் நம்ம நண்பர் சொல்லுவார். அதுக்கப்புறம் இவன் கண்டிப்பாக பேசுவான். இவனை பார்த்துங்க, விட்றாதீங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. கடைசியில் கிளைமேக்ஸில் நல்லா சோகமான ஒரு இங்கே பாருங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.